என்னது? உங்க அம்மா நாயை கடிச்சிட்டாளா? ஐயோ அப்பா, நாய் அம்மா கடிச்சிருச்சுப்பா. ஐயோ அம்மா, இடுப்ப திருப்ப முடியலையே. ஐயோ. முப்பாத்தா, உன்னை ஏதோ நாய் கடிச்சிருச்சாமே, அந்த நாய் உயிரோடு இருக்குதா? நாய் கடிச்சதை நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? பேசாம போயிருங்க, இல்ல என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. இல்லடி, என்கிட்ட பேசுற மாதிரியே நாய்கிட்ட போய் லொல்லு பேசுனீனா நாய் ஓடுமா? நானாவது லவன் 2 வார்த்தை கத்திட்டு போயிட்டே இருப்பேன். நாயை கடிச்சு கொதையிரண்டி. அது தெரியாம நாய்கிட்ட போய் அகத்தாலும் பேசி கடி வாங்கிட்டு வந்திருக்கிறா. இதுல வேற நீ என்னை வேற கோவிச்சுக்கோ. ஐயோ, நானே முடியாம இருக்கனே. அப்பா, அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் வாங்கப்பா. முதல்ல நாயை காப்பாத்தணும்டா. இவ உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது. நாய்க்கு தின்ன ஏதாவது ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாயை முதல்ல நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மாவை கூட்டிட்டு போவோம். நாய் உயிரோட இருந்தா உங்க அம்மா உயிரோட இருக்க முடியும். என்னப்பா சொல்றீங்க? ஏய், உங்க அம்மால கடிச்சு நாய் செத்து போச்சுன்னு வை, 10 நாள் கழிச்சு உங்க அம்மா நாயா மாறிடுவாடா. அப்புறம் நாயை மாதிரி கத்துவா. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, உங்க அம்மா ஏற்கனவே நாய் மாதிரி தான் கத்திட்டு இருப்பா. இப்ப நாய்கிட்ட கடி வாங்கினதுக்கு அப்புறம் யார மாதிரி கத்துவா? பேய் மாதிரி கத்துவ. இப்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பேசாம போயிருங்க. நானே நாய்கிட்ட கடி வாங்கின வலி தாங்க முடியாம இருக்கேன். முப்பாத்தா, நாய் பேய் எல்லாமே உன் உருவத்துல நாங்க பாத்துட்டோம் முப்பாத்தா. இனிமே நீ எதா மாறினாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. அதனால நீ போய் ரெஸ்ட் எடு. ஏய் சஞ்சய், வா போய் நாயை காப்பாத்துவோம்.